தெரியலையாமா, போய் பாரு. அத்தை, ஒண்ணு கிட்ட பின்ன இன்னும் நிறைய பூ வேணும். இதை வாங்கிட்டு வர சொல்றேன். வாங்க அத்தை. என்னடா அது மேல தூக்கட்டு? என்னங்க என்னங்க, இன்னும் கொஞ்சம் மல்லிப்பூ வாங்கிட்டு வர சொல்லுங்க. சரி, நீங்க எங்க பொறுப்பீங்க? நடந்து கழிக்க போறோம். நடந்து போறியாக்கா? போற என்ன வரைஞ்சு போச்சு. உனக்கு ஏதாவது புத்தி இருக்கா? இல்ல இருக்காங்கிற போலாம். ஐயா, அம்மா வெளியே புறப்படுறாங்க. பல்லக்கு தூக்குற நாள் ஆயிட்டு வா. சரிம்மா. என்னங்க இவ்வளவு வயசாச்சு, எனக்கு எதுக்குங்க இதெல்லாம்? இத பாரு மரகதான், எவ்வளவு வயசானாலும் நம்ம பரம்பரை பழக்கத்தை விடக்கூடாது. இந்த சுபேதார் வீரமுத்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் பெரியவங்க வச்ச பழக்கத்தை விட்டு கொடுக்க மாட்டான். நல்லா இருக்கு உங்க பழக்கம். கடல் போனாலும் பெருமைக்கு குறைச்சல் இல்ல. ஆமா, குறையாது, குறைய முடியாது, குறைய கூடாது. நிஜமா? ஆளுங்க வந்துட்டாங்க. வந்துட்டாங்களா? நம்ம பல்லக்கு தூக்கி வெளியே சொல்லு. வெளியே வைங்க. இப்ப புறப்படு. போலாம். ஏஜமா பூக்கடை போய் 2 படி மல்லிப்பூ வாங்கிக்கோ. வாங்கிட்டு ஆச்சாடா ஆச்சுக்க. அம்மா, கொஞ்சம் தைலத்தை ஒரு தடவை இந்த பால் கண்ணார பாக்கட்டும். ஐயோ சீதனங்க. என்ன தங்கம்மா, இன்னைக்கு பொண்ணு மாப்பிள்ளை அனுப்பி வைக்க போறாங்களாமே? ஒரு நாள் கல்யாணம் தானே? என்ன கல்யாணமோ என்ன காரியமோ, சொல்றது ஒண்ணும் செய்யறது ஒண்ணும். அண்ணி அண்ணி, என்ன அண்ணி வந்து பாருங்களேன், அந்த சீர்வரிசைய பார்த்த கண்ணு பூத்து போயிடும். அப்படியா? ஆமா, வந்து பாருங்க. பாருங்க அண்ணி, பாருங்க. உங்க சம்பந்தியின் சீர்மரியாதைய சரியா பாருங்க. ஐயோ என் தலைவிதிய, வெள்ளி செட்டு தான் இல்ல. சாப்பிட ஒரு எவர்த்துங்கிற தட்டாவது கொடுத்தாங்களா? இல்ல வாழ்ற வீட்டுல விளக்கேத்த ஒரு வெள்ளி குடக்காவது உண்டா? ஐயோ அண்ணி, இதுக்கு தானா இந்த சம்பந்தம்? கனகாபிஷேகம் பண்ணிவிடுவாங்கன்னு கனவு கண்டீங்களே, கடைசியா கடைசியில பாத்தீங்களா? மோசக்கரப்பாடுகளா. என்னங்க இப்படி வாங்க. நீங்கதான். ஏன், என்ன விஷயம்? விஷயம் என்னன்னு என்ன கேக்குறீங்க? இப்படி மாற போயதை விட தூக்கு போட்டுக்கிட்டு எல்லாம் என்ன பாக்கலாம். அதுக்கு என்ன, அது அப்புறம் ஆகட்டும். இப்ப என்ன நடந்தது, ஏன் இப்படி கர்ச்சிக்கிற, அதை முதல்ல சொல்லு. நான் ஏன் சொல்றேன், நீங்களே போய் கண்ணை திறந்து பாருங்க. பெரிய பணக்கார சம்பந்தம் ஒண்ணு பெருமைப்பட்டீங்களே, கொடுக்கிற சீர்வரிசையை விட்டு நம்ம வீட சாதாரணங்களே, அந்த லட்சணத்தை வந்து பாருங்க. சத்தம் போடாத, யாராவது கேட்டா சிரிப்பாங்க. சிரிப்பாங்க? ஏன் சிரிக்க மாட்டாங்க? இந்த சீதனத்தை பார்த்தா இந்த ஊரே சிரிக்கும். கொடுக்கிறவங்களுக்கு தான் மானம் இல்லைன்னா நாம கூடவா மானம் கெட்டு போயிட்டோம். ஏதோ நடந்தது நடந்து விட்டது, நான் சொல்றதை கேளு. போதும், உங்க பேச்சு கேட்டுதான் இந்த அண்ணாக்காவிட சம்பந்தம் கிடைத்தது. என்னெல்லாம் எடுத்துக்கிட்டு போறது? லட்சாதிபதிங்க எல்லாம் என் பிள்ளைக்கு பொண்ணு கொடுக்க போட்டி போட்டாங்க. அதெல்லாம் விட்டுட்டு இந்த வரட்டு சம்பந்தத்தை வெளியே தேடிக்கிட்டீங்களே, உங்க புத்தி ஏன் இப்படி போச்சோம்? நீங்க ஏன் திருப்பி முடிக்கிறீங்க? அந்த பெரிய மனுஷனை கூப்பிடுங்க. இல்லாத போய் ஏன் சொன்னீங்க கேளுங்க. நான் கேட்கறது நல்லா கேளுங்க. என்ன சொன்னீங்க? சொல்றதா செய்யறதையும் செஞ்சுட்டு கேள்வி கேட்கறீங்களா? கேள்வி. நாங்க இங்க தானத்துக்கு வந்தோமா தர்மத்துக்கு வந்தோமா? வீட்டை கிடந்த ஓட்ட வச்சு ஒரு தலையில கட்டிட்டு நீங்களும் கொடுத்தாச்சு பேர் வாங்கலாம்னு பாத்தீங்கன்னா, கொடுத்த கட்டினாட்ட முதல்லயே இல்லன்னு சொல்லிருக்கணும். எதுக்கு இந்த பித்தலாட்டம்? ஏன் இந்த அஜாட்டி ஜம்பம்? அம்பாரி கட்டா திரும்ப போதுமா? அது கண்டத்து வேண்டாம். அம்மா, அளவுக்கு மீறி பேசுறீங்க. ஊரே சொல்லுங்க கௌரவத்தை பத்தி. நான் அன்னைக்கே விளக்கமா சொன்னேன், நாங்க ஏழைங்க தான், அதிகமா ஒண்ணும் எதிர்பார்க்க வேண்டாம். என்ன வக்கீல் சார் பேசாம நிக்கிறீங்களே, சொல்லுங்களேன். ஆமா சார் சொன்னீங்க, ஆனா உங்க பட்ஜெட் இவ்வளவு மோசமா இருக்கும்னு நான் கண்டேன். அதுக்கு நானா பொறுப்பு? இப்படி எல்லாம் சாமர்த்தியமா பேசினா போதுமா? அந்தத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாம் செய்ய வேண்டாம். என் அந்தத்துக்கு தகுந்த மாதிரி தான் செஞ்சிருக்கேன். இதுதான் உங்க அந்தஸ்து. இந்த லட்சம் தெரிஞ்சிருந்தா உங்க வாசல் நெடுத்திருக்க மாட்டோம். இப்படியும் பேசுவேன் தெரிஞ்சிருந்தா என் பொண்ணையை கொடுத்திருக்க மாட்டேன். அப்படின்னா உங்க பொண்ணு உங்க வீட்டிலேயே வச்சுக்கோங்க. இப்படி ஒரு கல்யாணம் நடக்கலாம்னு நினைச்சுக்கோங்க. அது எப்படிமா முடியும்? கட்டின மாங்கல்யம் அவசியம் இல்லைன்னா அரசு போட சொல்லுங்க. என்ன கேள்விப்பட்ட போடுறீங்க. அம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் சொல்றத கொஞ்சம் காலுங்க. எங்களுக்கு ஒண்ணும் புத்தி சொல்ல வேண்டாம். என்ன சுபேதா, நீங்க கூட அப்படி ஆத்திரப்பட்டா இப்படி? இப்ப என்ன மொழி போச்சு? போச்சு டாக்டர், எங்கள் மானம் மரியாதை எல்லாம் மண்ணா போச்சு.
இப்படி நடக்கணும் தெரிஞ்சிருந்தா என் பொண்ணு ஒரு குளம் குட்டையில தள்ளிட்டு நானும் ஆசைப்படாதீங்க அம்மா. இவரை கொஞ்சம் அழைச்சு கடவுள் போதும் இந்த சோதனை. ஏழா இருக்கலாம், அனுபவிக்கணும். அனுபவிக்கட்டும். அப்படி சொல்லாதீங்கம்மா. டாக்டர், நீங்க எதுக்காக வீணாசப்படுறீங்க? இன்னும் ஏன் நான் பாத்துக்கிட்டே இருக்கேன்? புறப்பட்டு போகலாம். இந்த பொண்ணு போனா 1000 பொண்ணு காத்துக்கிட்டு இருக்கேன். 1000 பொண்ணு. முடியாத காரியம். ஓஹோ, 10 மாதம் சுமந்து பெத்த அம்மாவை விட இன்னைக்கு வந்து உனக்கு ஒசத்தை ஆயிட்டாளா? மன்னிச்சிடுங்கம்மா. என்னை பெற்று வளர்த்ததுக்கு என் ஆயுள் பூரா உங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். ஆனா கல்யாணம் 1000 காலத்து பையன், எதிர்காலத்து வழிகாட்டி. நான் என் மனைவியை எப்படியும் காப்பாற்றியே தீரணும். இதுதான் உன் முடிவா? வேற என்னம்மா, உங்களுக்கு ஒரு பெண் இருந்து அந்த பெண்ணோட கல்யாண பந்தல்ல இத மாதிரி ஒரு ஆபாசம் நடந்தா உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். பணத்தாசை குடும்பத்தை கெடுக்கிற ஒரு நாசக்கருவிமா, அதுக்கு நீங்க அடிமையாக வேண்டாம். ஆமா, என் மனைவியை நான் எப்படியும் காப்பாற்றி தீரணும். என் தாய்க்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். இடையில் நேர்ந்த இந்த சின்ன விஷயத்தை மறந்து விடுங்கள். மாமா, ராதை என் மனைவி, எங்கள் வீட்டின் குலவிளக்கு. இனி அவள் இன்பமே என் இன்பம். தம்பி, இனி எல்லாம் பாரம். பாரமில்லை மாமி, இது என் கடமை. என் மனைவியை கண் கலங்காமல் வைத்திருப்பவனே மனிதன். இது என்ன, இது சுத்த கர்நாடகம் மாதிரி. இந்த பழைய பஞ்சாங்கம் எல்லாம் நமக்கு பிடிக்காது. எழுந்து. திங்களோட திங்கள் 22 நாள், செவ்வாய் 23, புதன் 24, வியாழன் 25 நாள் ஆச்சு. கேட்டீங்களா? உங்களதான் கேட்டீங்களான்னு? எப்படி பார்த்தாலும் இந்த கேஸ்ல மரண தண்டனைக்கு வழியே இல்லை. அதுதான் பாயிண்ட். நாசமா போச்சு உங்க கேஸும் பாயிண்டும். கேட்டீங்களா அந்த பாட்டும் சிறப்பு? கிட்டத்தட்ட 1 மாசம் ஆயிட்டுது. இன்னும் அந்த பொண்டாட்டியே கதின்னு அவனை விட்டு அசைய மாட்டேங்கிறானே. எப்படி சொக்குப்பொடி போட்டு மயக்கிட்டா பாத்தீங்களா? இன்னும் இப்படியே விட்டு வச்சா அவன் நம்மள எல்லாம் மதிப்பாளான்னு. மதிக்காவிட்டா என்ன குறைஞ்சு போச்சுன்னு. என்ன குறைஞ்சு போச்சா? அதுல பாயிண்ட் என்னன்னா தங்கம், உனக்கு கல்யாணமாயி குடுத்தனும் செய்ய வந்ததிலே இருந்து பிரசவத்துக்கு போற வரை எங்க அப்பா அம்மாவை பார்க்க என்னை நீ விட்டியோ. சர்பா போங்க. மாமியார் போலவே மருமகளும். நான் என்ன செய்யறது? என்ன செய்யறதா? கொஞ்சம் அதட்டி மிரட்டி கட்டுத்திட்டத்திலே வைக்கிறது. இதோ பாருங்க, ஏற்கனவே என் வார்த்தையை மதிக்காம ஒத்த கால நின்று அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். இன்னும் இப்படியே அவங்க இஷ்டப்படி விட்டுட்டா மானக்கேடுதான். அது சரி தங்கம், நானும் எவ்வளவோ சிவில் கிரிமினல் சட்டங்கள் எல்லாம் கரைச்சு குடிச்சிருக்கேன். புருஷனும் பெஞ்சாதியும் அந்யோன்யமா இருக்கக்கூடாதுன்னு தடுக்க எந்த சட்டமும் இல்லை, செக்ஷனும் இல்லை. அதான் பாயிண்ட். பேசாம பட்டம் தூங்கு. வந்த நேரம் சரியில்லை. பெருந்தேவி, புறப்பட்டு போலாம். இப்ப எந்த மாத்தோட ஊருக்கு பாருங்க. உங்க அக்கா தான் என் மூக்காத்து மூளை ஆச்சுக்காள. ஆசை, பேராசை. அவ ஆசையில மண்ணு உள்ள வண்டி வண்டியா சீர்வரிசையை குமிக்கலாம் நினைச்சா கடைசியில வந்து சேர்ந்தது ஒரு அன்னக்காவடி. ஆமா, என்ன செய்யறது? மெல்லவும் முடியல, விழுங்கவும் முடியல. அக்காவை பார்த்தா பரிதாபமா இல்ல? ஆமா, வயிற்ற பத்திக்கிட்டு எரியுது. ஐயோ, இந்த வம்பெல்லாம் எதுக்கு? புறப்பட்டு போலாம். என் பொண்ண வேண்டான்னு சொன்னவங்களை சும்மா விட்டுடுவேனா? அவங்களை எதையும் பூனையும் ஆக்கி சந்தி சிரிக்க வச்சுதான் நான் வருவேன். சரி, உன் இஷ்டம். புறப்படுறேனே. தலைவிதி வந்து லட்சணத்தை பாரு. இதெல்லாம் அடிச்சு வைக்கிறதுக்குள்ள என் சட்டை அசந்து போயிடும்.
ஏன் புடவையெல்லாம் நீங்க கட்டிக்கிட்டு போயிட்டா நான் என்ன பண்றது? வேஷ்டி கட்டிக்கிய இந்தாங்க. ஜாக்கிரதா போய் சொல்லுங்க. தொலைவா? ஆமா தொலைவா. அம்மா அம்மாய் அம்மா இத பாருமா. ஐயோ ஐயோ உன் புத்தியே புத்தி. என்னடி இது? அத்தையை சித்தப்பா கிட்டமா பைத்தியம் ஏன் விடுச்சிய? அம்மா அத்தையும் கூப்பிடுமா. அத்தையும் பாக்கட்டும். வாடிங்க கூட. அக்கா அம்மா ராதா, உங்க அத்தை படத்தை யாரோ பாழாக்கி வச்சுட்டாங்க. நல்லா தொடச்சிங்க. சரிங்க. என்னடி பண்ற? அடி போவி, உன் கையில கொள்ளி கட்டா. ஏடி நீ நல்லா இருப்பியா? இல்ல ஓடுவாய. அத்தை அவன் அத்தை என்னதான் மீசக்கார பொண்ணா இருந்தாலும் எனக்காடி மீச வைக்கிறேன். நீ எவ்வளவு மீச வேண்டி உனக்கு? நான் ஒண்ணும் செய்யல. ஒண்ணுமே செய்யறதையும் செஞ்சுட்டு பாக்க பண்றேன். வாடி அவன் கிட்ட சொல்லி உன்னை என்ன செய்யறப்பா. என்னம்மா இது? பாருடாப்பா, உன் பொண்டாட்டி கண்ணுக்கு நான் எவ்வளவு கேவலமா போயிட்டேன்னு நீயே பார். என் போட்டோவுக்கு மீச வைக்கிறடா. பெரிய பொருளா மீச. நீயே பார். அம்மா, ராதா என்ன சின்ன குழந்தையா இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறதுக்கு? சொல்றவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு ஏம்மா அவன் மேல அனாவசியமா கோச்சுக்கிறீங்க? ஓஹோ, நீ அவளோட சேர்ந்துட்டியா? ஒருத்தர் என்ன சொல்றது? என் கண்ணால பாத்துட்டுதான் நான் கேக்குறேன். அம்மா, நீங்க என்னதான் சொல்லுங்க, என்னால நம்ப முடியாது. அந்த பைத்தியக்கார குட்டி தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்கணும். நம்ப மாட்டேடா நீ, நம்ப மாட்டேன். உன்னை பெத்து வளர்த்து பெரிய வளர்க்கிறதுக்கு நீங்க சொல்றபடி எல்லாம் ஆட சொல்றீங்களா? வேண்டாப்பா, அவ பாட்டபடியே நீ ஆடிக்கிட்டு நான் எங்கேயாவது போற பக்கத்துல பாடிக்கிட்டு. என்ன இங்க கலாட்டா? என்ன ஏன் கேக்குறீங்க? தேடி பிடிச்சு கொண்டு வந்தீங்கன்னா அந்த மருமகனையை கேளுங்க. செவத்துல இருக்கிற சினிமா பொம்மைக்கு மீச வைக்கிற மாதிரி எனக்கு மீச வைக்கிறா. இன்னைக்கு மாமியாருக்கு மீச வச்சா நாளைக்கு மாமனாருக்கு போடுவோம் பட்டலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அம்மா சமாச்சாரம் உங்களுக்கு நல்லா தெரியுமே. கேட்டீங்களா? கேட்டீங்களா பேசுறது? இவ பொண்டாட்டி எதுவானாலும் செய்யலாம். நான் கேட்கறது தவறா? அவ தவறு பண்ணும்போது யாராவது நேர்ல பாத்தாங்களான்னு கேளுங்க. சும்மா இல்ல, நான் சொல்றது பொய்யா? நீதான் கொஞ்சம் பேசாம இரு. அது இல்லப்பா, நான் என்ன சொல்றேன்னாக்க பேசாம உள்ள போறியா இல்லையா? பொண்டாட்டிக்கு பறிஞ்சு எப்படி வரிஞ்சு கட்டிக்கிட்டு வரா பாத்தீங்களா? அது இல்ல தங்கம். அது இல்ல இது இல்லன்னு சொல்லித்தான் இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டது. இதோ பாருங்க, அவளுக்கு கைபம்பரம் ஆயிட்டா. அவ இப்பவே அவனை கண்டிச்சு கட்டு திட்டத்துல வைக்கல. அப்புறம் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பாத்தீங்க என்ன எவ்வளவு கத்து கணிப்பிச்சுட்டு நீங்க பாருங்க. எல்லோருமா சேர்ந்து என்ன அனுப்பிச்சு விடுவோம் போல இருக்க. ஐயா, சம்மன் சர்வ் பண்ணிட்டுங்களா? உன் தலையை சர்வ் பண்ணு போய. ஜெய் சீதாராம். ஹரே ராம் அக்கா மவளை கேட்டாராம். ஹரே ராம் அக்கா மவளை கேட்டாராம். கேட்கிற வரைக்கும் கேட்டு போட்டு கிண்ணாரம் எடுத்தாராம். சீதாராம் தெரிஞ்ச மட்டும் பார்த்தாராம். சீதாராம் தெரிஞ்ச மட்டும் பார்த்தாராம். பார்க்கிற வரைக்கும் பார்த்து போட்டு பட்டநாமம் போட்டாராம். ஸ்ரீரங்கம் செல்வாராம், திருப்பதிக்கும் போவாராம். ஸ்ரீரங்கம் செல்வாராம், திருப்பதிக்கும் போவாராம். சோறு கண்ட இடத்தை எல்லாம் சொர்க்கமண்ணு மதிப்பாராம். ஹரே ராம் சீதாராம், ஹரே ராம் சீதாராம், சீதாராம் 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 சீதாராம். என்னடா பட்டலாம பலவாத்திட்டு இருக்க? என்ன? ஹரே ராம் அக்கா மவளை கேட்டாராம். கேட்கிற வரைக்கும் கேட்டு போட்டு கிண்ணாரம் எடுத்தாராம். நல்லா இருக்கடா வேஷம். நீயும் கண்ணம்மா உனக்காக அங்க காத்துக்கிட்டு இருக்கா. கண்ணம்மாவா? வாங்கத்தான் போலாம். அவசரப்படாதரா, அதுக்கு ஒரு தந்திரம் இருக்குடா. இப்படி வா, இப்படி வா. கேட் பூனை மியாவ்.
இங்கிலீஷ்ல பேசுற மாதிரி சொல்லி குடியாண்ணா. அதுக்கு என்ன வேண்டியது சொல்லி கொடுக்குறேன். சொல்லுமா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல எனக்கு சொல்லியா. அப்படின்னா நான் உன்னை காதலிக்கிறேன். என்ன சொன்ன? காதலிக்கிறேன். என்ன நீ காதலிக்கிறியா? என்ன நெஞ்சல் பையா? ஐயோ, எங்க இல்ல. காதலிச்சு பாரு. இல்லம்மா, உண்மையா? சொல்லியா? ராமராமா, ராமராமா. Yes, 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 yes. அக்கா அக்கா, உனக்கு இங்கிலீஷ் வருமில்ல? இது என்னன்னு சொல்லுங்க. ஏ எஸ் 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 கழுத. ஏ எஸ் 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 கழுத. 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 யாருடி கழுதா? சோமாலி அக்கா தான் சொன்னா. ஆஸ் கழுதன்னு. ஆஸ் கழுதன்னு சொன்னாளா? என்னையவா? ஏண்டி என்ன பார்த்தா கழுதையாவ தெரியும் உன் கண்ணுக்கு? நான் அப்படி சொல்லல. என்னடி சொல்லல? ஏடி நானா கழுத? நீ கழுத, உன் அம்மா கழுத, ஒப்பன் கழுத. அனாவசியமா பேசாதீங்க. என்னடி மிரட்டுற? நீ கழுத குதிரைன்னு கண்டபடி பேசுறத கேட்டுக்கிட்டு வாங்கி வந்திருக்கோம். இரு யார் கழுதைங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியுது பாரு. அண்ணி அண்ணி பாத்தீங்களா அண்ணி? உங்க மருமக கண்ணுக்கு நாங்கெல்லாம் கழுதை ஆயிட்டோம். கண்ணு கட்ட விட்டு சொல்ல சொல்றான். பாருங்க இங்க. என்னடி அத்தை மூடு வாய. எவ்வளவு திமிரடி உனக்கு? உன்னை போல எல்லாரும் சோத்துக்கு இல்லாம வந்து கிடக்குறாங்கன்னு நினைச்சுக்கிட்டியா? யாரடி கழுத? கண்ணா ரெண்டு பழத்து போகும். ஜாகத்தை உன்னை உன் புருஷன் தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்கிற தைரியத்துல வாயில வந்து பேசுறியா? அம்மா என்ன அம்மா வேண்டிருக்கு? உன் பொண்டாட்டி தான் எங்களை கழுதை ஏத்தாளே. உன்னை சொல்லி என்னடா குத்தம்? உன்னை பெற்று வளர்த்ததுக்கு இதுவும் வேணும், இன்னும் வேணும்டா எனக்கு, இதுவும் வேணும். என்ன இதெல்லாம்? ஒண்ணும் இல்லைங்க கண்ணம்மா, இங்கிலீஷ் கத்துக்கணும்னு சொன்னாலும் இந்த மேதாவிட்ட அவன் இங்கிலீஷ் கத்துக்கிட்டா. இங்கிலீஷ் ஏண்டி கண்ணம்மா இவன் உங்க சொல்ல சொல்ல கழுதைங்க. இல்லம்மா ஆஸ்கழுதைன்னு சொல்ல சொன்னா. பாத்தீங்களா? வெறும் கழுத கூட இல்ல, ஆஸ்கழுதையா நீ ஆஸ்கழுதையா. நான் எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஏன் எதுக்குன்னு என்கிட்ட என்ன பார்த்து 10 தடவை சொல்ல சொல்றேன். நான் சொன்னேன் அடிப்பாதி மேல புருஷன் எதுக்கு பச்சா போய் பேசுறத பாத்தீங்களா நீ? ஏண்டி நீ சொல்ல சொல்ல கழுதைன்னு? ஐயா நீ லேசான பொம்பளை இல்லடி, கண்ணு எதுக்கே கழுத்தா எடுத்துட்டு இல்லன்னு கூட சொல்லிடுவேடியா. சுடுகாடுதான்டா சுடுகாடுதான். நாங்க இங்க இருக்கிற வரைக்கும் இந்த வீடு சுடுகாடாதான் இருக்கும். ஓ பொண்டாட்டி மட்டும் இருந்தா சொர்க்கலோகமா இருக்கும். அடாடா பொழுது விடிஞ்சு பொழுது போனா உங்களுக்கு இதே வேலையா? ஏன் இப்படி அவளை வறுத்து வாயில கொட்டிக்கிறீங்க? ஆமாண்டா எங்களுக்கு இதுதான் வேலை. நான் இங்கெல்லாம் பணத்துங்க பிசாசுங்க. சொல்லுடா சொல்லு. அவ கழுதை என்று சொன்னதை விட நீ சொன்னது போல கேட்டு போகலாம். நேத்து வந்து உங்களை நம்பி பெற்றவங்களை வயிறறிய வைக்கலாமாப்பா? இவ சரியான செந்தல். அவ்வளவு விஷம் உனக்கு தெரியாது. எல்லாம் எனக்கு தெரியும். எதுக்காக நீங்க இப்படி வரைய பண்றீங்கிறது தெரியும். அம்மா உங்களுக்கு விருப்பம் இல்லாம நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்காக அவளை எதுக்கு கொடுமைப்படுத்துறீங்க? நாங்க இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க. இப்ப வெளியே போயிடுறோம். எல்லாரும் சுகமா இருங்க. நாங்க வர்றோம். பாப்போம். என்னடா இத ரகலை? ஒண்ணும் இல்லப்பா. நாங்க இங்க இருந்தா யாருக்கு நிம்மதி இருக்காது. அதனால நாங்க எங்கேயாவது போயிடும். நீங்க ஏண்டா போறீங்க? நான் சொல்லிட்டு போறேன். நீங்க எல்லாம் சந்தோஷமா நிம்மதியா இருங்க. என்னடி இது கர்மம்? நான் சொல்றதை கேட்க போறியா இல்லையா? உங்க பேச்சு கேட்டுத்தான் இந்த வேலையை விலைக்கு வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்தேன். அம்மா உங்களை எவ்வளவு ஓட்டியாம அப்பா அப்பா டாக்டர் சார் பட்சவாதம் ரொம்ப அபாயம்தான். இப்ப என்ன செய்யறது டாக்டர்? என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்துட்டேன். இனிமே தெய்வம் தான் பணம்.
வேலை ஒண்ணும் இல்லப்பா. நாங்க இங்க இருந்தா யாருக்கு நிம்மதி இருக்காது. அதனால நாங்க எங்கேயாவது போயிடும். நீங்க ஏண்டா போறீங்க? நான் சொல்லிட்டு போறேன். தாய் சொல்லை தட்டாது, அவள் மனதை புண்படுத்தாது. அப்படியே ஆகட்டும். கடுவாசி வந்திருக்கு. கண்ணம்மா இருந்து கண்ணம்மான்னு சொன்னோட கல்யாணம் கொடுத்த சொல்ல அப்பா போயிட்டாரா? அப்பா போயிட்டாரா? சுத்து போயிட்டாரா? அப்பா அப்பா செத்து விட்டாரா? அக்கா நம்ம குடுத்து வச்சது அபராதம். அக்கா கண்ணம்மாவை நினைச்சேன். காக்காவா பறந்து வந்துட்டேன். வந்துட்டேன். அம்மா வந்தா சரியா நான் போடுவாங்க. அம்மா வந்தாலும் சரி, அணுகுண்டே விழுந்தாலும் சரி, கவலை இல்லை கண்ணம்மா. சாதனம் இல்லைன்னா சாதனம். மன்னாரி, மன்னாரி, எங்க தொலைஞ்சாங்க? மன்னாரி, 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 கண்ணம்மா, கண்ணம்மா. கண்ணம்மா, கண்ணம்மா, எங்க தொலைஞ்சுதுங்க? கண்ணம்மா, மன்னாரே, நம்ம கண்ணம்மா எங்க? இங்கதான் பூ பறிக்க போனாலும் தெரியலையே. இங்க வந்தா வேற எங்க போயிடுவா?
மன்னாரி கண்ணுமா கண்ணு நாளை மறுநாள் வேணும்னா போயிட்டு வரேன். என்னங்க போதுமா? வள்ளி சீக்கிரம் போயிட்டு வா. அங்க போய் கதெல்லாம் பேசிக்காத, சீக்கிரமா வந்துடு. ஆமா, அது என்ன உங்க வண்டி கரெக்டா பேசுறாரியா? இங்கிலீஷ் வரையா? பாரு பத்திரா, வயல காண கேட்கா. அம்மா கொடுத்துட்டு வர சொன்னாங்க. அம்மா சின்னம்மா ஐயோ அம்மா என்னடி சத்தாங்க? என்ன குடி மொழி போச்சு? நல்ல நாளாகுமா ஏன் ஒப்பாரி வைக்கிற? சின்னம்மா கால் தவறி வீழ்ந்துட்டாங்கம்மா. கையை முன்னால வச்சு நடந்தாதானே? உச்சி மூட்டை பார்த்துக்கிட்டு பொய்யாரமா நடந்தா காலும் தவறும் கையும் தவறும். சரி சரி ஆகட்டும். கண்ணே, உங்க அப்பா ஸ்நேகிதர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. இந்த பலாரத்தை கொண்டு போய் அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு வர கண்ணு. அப்பா அம்மா அடி பாவி, நல்ல கல்லாட்டமா இருந்த குடத்தை இப்படி சொட்ட பண்ணி வச்சுட்டியே. நீ நாசமா போக. நல்லா தின்னுட்டு திமு திமுன்னு ஒடிய மரமாட்டமா இருக்கியே. ஒரு குடம் தண்ணி எடுக்க செந்தில விடல. எங்க சின்னம்மாவுக்கு இப்படி எல்லாம் பழக்கம் இல்லம்மா. பழக்கம் இல்ல, கவர்னர் வீட்டு பொண்ணு ஒண்ணுமே தெரியாது. இல்லன்னா கூடவே 10 வேலைக்காரர்கள் அனுப்பிச்சிருக்கணும் அவங்க அப்ப. அதான் கல்யாணத்தனிக்கு வெட்ட வலிக்கமாயிட்டுதான் இவங்க வந்தவாளம். வாடி, அங்க பலாரம் வச்சிருக்கு. எதிரி வீட்டு ஏச்சோராக்கிட்ட கொடுத்துடுறேன்.